இருக்கிறேங்கன்னு சொன்னா அப்ப அந்த குரூப்ல இல்ல இருந்து இல்ல, எல்லாரையும் அகற்றணும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் போட்டது, நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்கள் எழுதுற பஞ்சம். நானே இரவு லேட்டா தான் என்னையும் 2 பேர் டெலிபோன் அடிச்சு கேட்டுருந்தார்கள். என்ன கவிதை தலைப்புண்டு நான் பிறகுதான் ம். விருப்பு தலைப்பெல்லோ. நான் அடுத்த வாரத்தை தான் நான் உங்கள்கிட்ட வெள்ளிக்கிழமைக்குள்ள ஒரு கப்ப உடையில கொண்டு கேட்டேன். எது? ஏதா லீவா இருக்கல எழுதி போடலாம் இல்ல, சனி ஞாயிறு வாரக்கிழமை உங்களோட இது தானே, இந்த கிழமை விருப்பு தலைப்பு. ஓ, அடுத்தது அது இன்னொரு கிழமை கிடக்கு தானே. அது கேட்டுட்டு இல்ல, நம்ம அது போட்டுக்கொண்டு லீவு வரேன். நாளுகளும் வருகிறபடியா பிஸியா இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் என கட்டு கொடுத்தேன். வேண்டா அதிபருக்கு ஒரு வேண்டா என்ன கல்வி வீட்டாக்கள் வரை கேட்டுப்பான். என்னமோ. ஓ, சில சொல்லியல இப்ப இன்றைக்கு நேற்று இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் லீவு நாள் இதுகள் தானே, திடீரென ஜனங்கள் சொல்லாம கொள்ளாமலும் பாராதானே. இன்றைக்கு ஒரு ஆள் பாரன்னு சொன்னேன். அதான் சொல்லாம கொள்ளலாம் வாரது இந்த நாட்டில் கூட அங்கே இல்லை. அப்படி இருக்கிறார்களா சொல்லாம கொள்ளலாம் ஓ, வாரது? இங்கேயும் இருக்கிறார்கள். திடீரென வருவார்கள். அப்போ போன முறை தான் கண்டுட்டு சொன்னார்கள், அக்கா லீவோ அக்கா வேண்டாம், நான் ஓமண்டன் தான் சில வழியில வியாழக்கிழமை மாட்டில டெலிபோன் ஓ அடிச்சு எது அடிக்கிறேன்னு சொன்னா, சில ஃபோன் வழியில அப்படி இல்லை என்றால் தான் வருவேன் பின்னேரம் ஃபோன் பண்ண ஓ போடுவேன். சில வழி இப்போ உங்களோட ஊருக்குலேருந்து அதுக்கு வரவர் டெலிபோன் என்ன ஒரு கிழமை நிற்க போகிறாரா? வந்துட்டு டீயை குடிச்சு போவார் தானே. இல்ல 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 இல்ல, அவர்களுடன் உடனே வந்துட்டு உடனே போறேன்னு சொன்னாலும் மணி தெரியாது. திடீரென வாரேன்னு சொன்னாலும் அது வந்தா கவிதைக்கு ஒரு சமைச்சு கிழமை கிடக்கு அதுக்குள்ள அனுப்புவார். சரியா ஆமாமா. என்ன வெங்கல் கிறிஸ்மஸ். ஓ நேற்று தம்பி விட்டு கொண்டாடுறாங்க. அப்போ ஆ ரெண்டு ஆ மூன்று ஆ. குடும்பம் சேர்ந்து பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கேம் விளையாடி அது விளையாடி இது விளையாடி தாயக்கட்டையெல்லாம் அடித்து வரைகிற 1 மணி ஆச்சு. ஒன்றரை ஓ, ஆச்சு. பெரியவர்கள் தாயம் சின்னவர் விளையாடுனீங்களா? தாயக்கட்டு. ஓ 4 பேர் தாயம். சின்னவர்கள் தங்கட அந்த விளையாட்டு ஊனோ அது இதுகள். அப்புறம் ஓ, விளையாட்டுட்டு வெளியில் போனார்கள் லைட்ஸ் பார்க்குவாமண்டு. நான் அவர்கள் போக நாங்கள் பெரியவர்கள் விளையாடிட்டு 2 நேரம் சாப்பாடு மத்தியானம் சிக்கன் அது வச்சு சாப்பிட்றது. ஆ, அப்புறம் இரவு நம்மட வளமையான சோறும் கறியும். ஓ. அப்புறம் சாப்பிட்டுட்டு பிறகு இரவு வர 1 மணி 1:30 ஆச்சு. ஓகே சந்தோஷமாக போச்சு. நாங்கள் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை தங்கச்சி வரைகளை காட்சி விளையாடினாங்கள். ஆ காட்சி விளையாடி 3:30 மணி வரையும் காட்சி விளையாடினோம் வெள்ளிக்கிழமை. அது நல்லது. பிறகு படுத்துட்டு 9:30 தான் நான் எழும்பினேன். பிறகு திரும்பி மத்தியானம் சாப்பிட்டுட்டு விளையாடி பிறகு வெளியில கடைக்கு ஒரு கசுமா இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி போட்டு நானமாவும் அவை திருக்கி கடைக்கு போவோம், கிட்ட இருக்குது அது. எப்போ? அங்கேயும் போய் கொஞ்சம் சாமான் வாங்கணும். அடுத்த நாள் சனிக்கிழமை, சனிக்கிழமை. போன போன சனிக்கிழமை ஓகே. தங்கச்சி வந்து நீ கேட்கல. ஆ பிறகு திரும்பி வந்து காட்சி விளையாடி திரும்பி 1:30 2 மணியா போயிட்டு இதாகும். ஆ பிறகு திரும்பி படுத்து பிறகு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு விளையாடி போட்டு பிறகுதான் அவ போனவ 8:30 மணி இத்தனை 2 போனவ. எவ்வளோ அது நேரம் எனக்கு அந்த ஜெர்மனில் இருந்து நித்திர உங்களோட இடம்? காணாது. அது என்ன விளங்கல. உங்களோட இடம் எவ்வளோ அவங்களோட இடத்துல இருந்து? அவ ஒரு 1:30 மணித்தியாலத்துக்குள்ள ஒரு 1:30 மணித்தியாலம் ஆக. காணும், 1:15 ஆ மணித்தியாலம் பேர் தான் ஜெர்மன். தானே, கிட்ட தானே. ஓகே ஓகே. அவர் எந்த அப்ப இடத்துல கிட்ட இருக்கிறார்? யார்? அது தங்கச்சி அதான் விட்டன்ன்ற இடத்துல, வீட்டேன். ஓகே ஓகே. இங்கே ஓகே. ரோட்மெண்ட்டுக்கு இங்க முன்னுக்கு. ஆ ஆ அப்போ 1:30 மணி தடவை எடுக்கும் ரோட் மேலே உங்களோட விட்ட வரத்துக்கு. 1:30 மணித்தியாலம் சில தேவையில்லை. எங்களை தம்பியாக்கள் இரவண்டு சொன்ன அந்த பக்கம். ஒரு ஓகே. 1 மணித்தியாலம் 10 நிமிஷம் அப்படி காணும். இரவுகள்ல வாசா விடுறதெல்லாம் தானே. வந்துடலாம். ஓகே. கொஞ்சம் டிராபிக்லண்டா சும்மா நோமெல்லாம் வரண்டா 1:30 மணித்தியாலம். அதுவும் அந்தாண்டு அவ வேற லேட்டா போயிட்டு என்னண்டா அவர் நெவிகேட்ட பழமையா சும்மாவே தெரியும். எத்தனையோ தடவை வந்துட்டார். நெவிகேட்டா போட்டு வந்தா ஒபாசனு கிட்ட வந்து ரோட்டை மாத்தி காட்டி விட்டுட்டது. அது நேரா அப்படியே வந்து ஆரண்யம் எடுக்கிறது தானே, அங்கால திருப்ப கொள்றது தேவையில்லை. ம் ம். அப்ப இவன் நினைச்சால ரோட்டு திருத்துட்டு அப்படி இப்படி நினைச்சு போட்டது தெரியாது. 94 கிலோமீட்டர் சுத்தி சுத்தி ஏதோ இல்லாம ஓடி பிறகு திரும்பி பழைய ஓடி உபவாசனுக்கு போய் பிறகு அதுல இருந்து 50 கிலோமீட்டர் தான் அவன் வீடு. ஓகே. பிறகு அவர் கொஞ்சம் ம். குழம்பி வீட்டை போயிட்டு பிறகு சனிக்கிழமை போகும்போது பிறகு திரும்பி அவர் அங்க 2 டெலிஃபோன் அடிச்சா பிறகு நேர வார ரோட்டு தானே நான் மறந்து போனீங்களோட்டு பிறகு திரும்பி விடான்னு பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்துல அங்க அது நின்ற இடத்துல இருந்து எங்களை விட 54 கிலோமீட்டர். சரி ஓகே. அப்போ பிறகு பெரிய அவங்க தூரம் டக்காண்டு வந்துட்டு. வந்துடணும். சாந்திரத்துறை உங்க வணக்கமாங்க. இனிய உற்சாக காலை வணக்கம் மணியக்கா. வணக்கமாங்க. இணைந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம்.
உறவுகளுக்கு நத்தார் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணி அக்கா. செல்வி அக்கா, நான் டாட்மண்ட் வந்தீங்களோ? தங்கச்சி போயிருந்தாரு. நான் வேலையில தங்கச்சி வந்தவ கடைக்கு போட்டு டோட்மண்டுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்தவ. அப்ப எங்கட இடங்கள் தாண்டித்தான் எனக்கு போயிருக்கீங்களோ? அடுத்த தங்கச்சி இங்கதான் இருக்கிற ஜெர்மனியில. எவ்விடம் இருக்கிறதவா? நீங்கள் டோட்மண்ட்லயா இருக்கிறனு? இல்ல அவ இல்ல, கிட்டன்ல. நான் சரி சரி சரி, ஓகே. எங்களுக்கு பிச்சன் ஒரு மணித்தியாலத்துக்கிட்ட ஒரு 3/4 மணித்தியாலங்க. ஓ ஓகே. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? எஸ்என் என்ற இடம். எஸ்என் தெரியும். நான் வந்திருக்கிறேன் எஸ்எனுக்கு. ஒபாவசன் தாண்டி டாட்மண்ட் போறேன்டா, எங்கட இடம் தாண்டி தான் நீங்க ஓ டாட்மண்ட். தெரியும். ஆனந்தமாலாவோ அவைன்ற அந்த பொன்மலை பொழுதுக்கு வந்தேன். ஓகே ஓகே ஓகே, மாலாக்கண்ட இடம் கிட்டத்தான் எங்கட எஸ்எனுக்கு. மலக்காவை காண இல்லையா? கண்ட நாள் காணையில வாணியக்கா. அவரும் கடை தானே. ஓம் ஓம் ஓம். நகுலாவும் எஸ்எனுக்கிட்ட இல்ல, அதுக்குள்ள இல்ல கிட்ட இருக்கு. இல்ல, நகுலாக்கா டாட்மண்ட்ல இருந்து அரமணித்தியாலமாக்கும் செல்ம் என்ற இடம். ஓ செல்மா, ஓகே. அப்படி சாந்தினி அவர்களது கிறிஸ்துமஸ் போயிட்டு நான் 24 சாந்தினியாக்களுக்கு ஏதோ ஒரு பேச நடந்ததாக்கும். என்ன அவருக்கு லேட்டா கேக்குது செல்வியாக்காக தான் பிரச்சனை, குழப்பறாரு. எனக்கு சனிக்கிழமை போன சனிக்கிழமை ஒரு கிறிஸ்துமஸ் எஸ்என் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தின் நடந்தது. அப்ப அதோட அது போனது. ஞாயிற்றுக்கிழமை வளமையான வேலைகள். 24ஆம் தேதி இரவு ஒரு பெசுக்கு போய் வந்த மணி. இவர் 5 மணிக்கு கடை பூட்டுறவர் கூட்டிட்டு நாங்கள் ஒரு பெசுக்கு போறோம். நாங்கள் ஒரு சொந்தக்காரத்துக்கு போவோம் 3 பேரும் சேர்ந்து. என்ன வெசுக்கண்டா விசிட்டா? விசிட் பண்ணினாங்க. நாய்ஸுக்கு தான் கிட்ட தான் போனாங்க. ஒரு 3/4 மணித்தியால ஓட்டம் போயிட்டு இரவு 11 மணிக்கு வந்தோம். வந்து படுத்துட்டு அடுத்த நாள் வளமையான 25 நேற்று கடை செய்து. நான் இன்றைக்கு அந்த அக்கா வார கடையில் நினைக்கிறேன். அப்ப நான் இப்ப வீட்டுல நிக்கிறேன். வீட்டு வேலை ஒதுக்குற வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கணும். 25 கடை திறக்கிறதா? எங்க எல்லா நாளும் கடை திறக்கலாம், முடிவு தானுங்க. ஓ இல்ல திறக்கலாம். ஆனா எங்க இடத்து மட்ட கடையில் பூட்டு வாணிங்க. பூட்டு. வணக்கம். இங்க எல்லாம் லீவு நாள் கடையெல்லாம் திறக்கிறேலும் ஆக்களை கார் சத்தமும் இல்லை. இந்த சாந்தினியார்கள் வைத்திருக்கிறது அது எந்த நாளும் திறக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்லயும் திறக்கலாம். அது இல்லாத சாமான்களை அவசரத்துக்கு பண்றோம். ஆனால் எங்களுக்கு இங்க மெயின் வானப் இருக்குத்தானே. வானப்ல எல்லாம் திறக்கும். லீடில் இருக்குது, அள்ளி இருக்குது, டேஎம் இருக்குது. 24 மணித்தியால நேரம் திறந்திருக்கும். அது நேற்று கிறிஸ்மஸ் திறந்திருப்பாரு. ஓம் ஓம் மணியக்கா. இங்க பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போட்டு வானப்புக்குள்ளையா? ஓம் ஓம் ஓம். வானப்புல பக்கத்துல கலரியான்னு சொல்லி இருக்கு. பக்க வானப்போட சேர்ந்த இடம் தான் அது. இங்க பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போட்டுவார்கள். சின்ன கடையில் திறந்திருக்கும். நம்ம அவர்கள் ஒரு நாள் போட்டுற இல்ல தானே. ஸ்டேஷன் தான் வானப்பம் தான். ஸ்டேஷன். உங்க மெயின் ஸ்டேஷன். எங்களுக்கு இன்றைக்கு இங்க பப்ளிக் ஹாலிடே. அப்ப கடையெல்லாம் பூட்டியா? கடையெல்லாம் போட்டுட்டான். இங்க பாக்ஸிங் டே என்று சொல்வார்கள். ஆனா கடையில் திறக்கும். இன்றைக்கு தான் வாங்கினவர்கள் நினைக்கிறேன். 1-2 கடைகள் தான் கல்விகை கடைகள் அதுதான் திறந்துதான் இருக்கும். சாப்பாட்டு சாமான் வாங்குற கடைகள் திறந்து இன்றைக்கு கியூல நிற்பார்கள். வாங்கின சாமான்களை மாத்துறதுக்கும் அளவுகளை மாத்துறதுக்கும் ரிட்டர்ன் பண்றதுக்கும் பயங்கர கிரௌடா இருக்கும். நாங்க பேக்கெட்ஸ் போஸ்ட் செய்யறாங்க. திருப்பி இன்றைக்கு வேற முழுக்க திரும்பி வேற இன்றைக்கு. ஏன் பாக்கெட் பிரிச்சு போட்டு நேற்று பிரிச்சிருப்பினோம். திருப்பி அனுப்புவினோம். திருப்பி அனுப்புவினோம் எல்லாத்தையும். திருப்பி அனுப்பிடும். போட்டு திரும்ப வச்சிருக்குங்க. இப்படியும் செய்யறதா? ஓம் ஓம். ஒரு கிழமையும் சுற்றியான வந்து ஆக்களுக்கு கொடுத்தது நிறைய பாக்கெட்டுகள். ஒரு 500 வந்து ஒரு நாள் திருப்பி அது வரும். எங்களுக்கு திருப்பி வரும். நாங்க திருப்பி போஸ்ட் கூட அனுப்புறது வரும். வேற ஓடவன் எடுத்தார். அது அடுத்த கிழமை வருமென்றார். அப்போ கடையிலேயே வாங்கிட்டேன். என்னோட அவ்வளோ புக் ஆயிட்டுதுன்னு சொல்லி ஃபுல் ஆயிட்டேன்னு சொல்லி. இப்போதைய பிள்ளையால எடுக்கிறது வாசன் பிரிச்சு பாக்குறது உடனே அனுப்புறோம்.
என்ன ஆம். வழக்கம் அது இல்லை இல்லை எல்லாருமே உடனே அனுப்புறது வேற விஷயம். சிலவங்க அதை யூஸ் பண்ணி போட்டாம். இப்போ ஆமாம். சட்டேண்டா அந்த இப்போ நேற்று கிறிஸ்மஸ் போட்டிருப்பாரு சரியா, ஆமாம் போட்டுட்டு பிறகு திருப்பி கொடுக்கணும். திரும்ப அதை பேக் பண்ணி அதுதான் அப்படி வரதை துவைச்சி தான் போடணும். நாங்கள் எங்களுக்கு தெரியாதானே யார் போட்டதை வரேன்ட்டு. அப்ப அவைய எடுக்கக்கூடாது திருப்பி இப்படி நான் என்ன அவைய தெரியாம இருக்க அதை இல்லை இல்லை அப்படி போட்டது இல்லை, நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். அப்படி ஒரு இது இருக்குது. ஆம். எனக்கு அளவில்லைன்னு சொன்னால் அதை பேக்கில் வச்சுட்டு அனுப்புனா அப்படிலாம். அப்போ அதான் சில உடுப்பளிங்க வரும், அந்த அந்த அவர்கள் மடித்த மடிப்பாக இருக்காது அது. ம். அப்போ உடனே துவைச்சிட்டு தான் போடுறது வழங்கிடுவங்களுக்கு. நாங்கள் ஒன்றும் இங்க செய்ய முடியாது. வந்த தொடக்கத்துல இங்க இருக்கிற அந்த ஓமா பேக்கெட்டோட இருந்தாலும் அவ அலம்பி போட்டு தான் துவச்சு போட்டு தான் இருக்கா போடுவா. அதே இல்லை இல்லை மாதிரி இப்போ எனக்கும் சிலருக்கு பழகிட்டு பலருக்கு வந்தாலும் இருக்குது அது. ஜனட நான் சில எல்லா சொல்லுவேன். உடுப்பும் கடையில வேண்டது கொண்டாந்து அப்படியே அங்க வாஷிங் மிஷின் மேல வச்சுட்டு கையால அலம்பித்தான் நான் போடுறேன். ஒரு நாளும் புதுசாவே போட இல்லை. எனக்கும் பழகிட்டுது அப்படி போட்டு போட்டு. ஏன் சொல்லுங்க அப்போ சில கடைகள்ல அந்த உள்ளுக்கு போய் போட்டுட்டு வேணாமட்டு கழட்டி கழட்டி வைப்பினோம். அதெல்லாம் நாங்கள் இருந்தாலும் நான் கூடுதலா கை வைக்க வேண்டியதுனா உடுப்புக்கு மேலால தான் போட்டு பார்ப்போம். அதோட எல்லாம் கழட்டி போட்டு போட்டு பார்ப்போம். ம் ஏமாங்காரம் அந்த பழக்கம் சில பேருக்கு அலர்ஜிக்கா இருக்கும் மணி, சில பேர்ட்ட உடம்பு. உடம்பு. கூடாது. அந்த கடையில வேண்டது அலம்பம் கூடக்கூடாது எந்த உடுப்பும். ஆனால் எல்லா நேரம் எந்த நேரம் அனுப்பவும் முடியாது. இப்போ நாளே போனோம்ட்டா வெதர் இப்படி இருந்தா அதான். தோல் கொண்டு பழகினானுங்க. அது பழக்கம். சில பேருக்கு அது அலம்பி போட்டாதான் அவைக்கு மனமும் பழகிட்டுது. பொச்சந்தீரும் பொச்சந்தீரும். இப்போ அப்படியெல்லாம் நாங்கள் உள்ள ஒரு டிஷர்ட்டையோ உள்ள பெரிய திக்கான வெஸ்டையோ போட்டோம்னு சொன்னால் ஓகே, அதனால பட போகுது, திரும்ப துவைக்க வேண்டியதுதான். நான் கூடுதலா வாங்குறது எனக்கு மாறி கணக்க வந்தது வாணி. ஏன்னா நான் அதை பெருசா திருப்பி ஒரு காலமும் அனுப்ப இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை தானே. ஒன்றுக்கு அங்கே 5 பேர் இருக்கிறேன் தானே, போய்க்கலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவை போட்டு அங்க அவைகள் மாறி மாறி போடுவினோம். ஆனா இப்ப இந்த போன நவம்பர் மாசமும் என்ன பிளாக் ஃப்ரைடே வந்தது இல்லவா, அப்ப 4 சட்டை பிஸ்டரிங் செய்தவர். ஆனா 2 சட்டை வந்தது, 2 வரே இல்லை. அப்ப நானும் இவ்வளவு நானும் வேற இதாண்டு என் வரையின்னு நேற்று இரவு சொன்னேன். காசை போட சொல்லி திரும்பி காசு உங்களோட அக்கௌண்ட் போட்டு இருக்கோம் பாருங்க கொண்டு நான் இன்னும் பார்க்க இல்லை. காசு அதண்டா திருப்பி போட்டு விடுவாங்க, பிரச்சனை இல்லை. இவ்வளவு லேட்டா போயிட்டு தான்டா எங்களுக்கு வரையில சில வேலையில அவங்கள்ட்ட கூட கிளந்தது எல்லாம் முடிஞ்சதோ தெரியல. அப்ப அந்த இது பிளாக் ஃப்ரைடே நேரம் மலிவுதானே, அரைவாசி விலையில இருந்தது. 50 வீதத்துக்கு இருந்தது, 100 வீதத்தான் 50 வீதங்கள். 4 சட்டை எடுத்தேன், 2 சட்டை வந்தது. உடனே 2 சட்டையும் காணே வரையில இதுவரை. அவர் எழுதான் இருப்பாரு எல்லாம் முடிஞ்சது போல. என்றால் 10,000 உடுப்பு விலப்பட்டு இருந்த கீழே போட்டு நாங்கள் கொமெண்ட் போடுவினம் தானே, அதுல எழுதி இருந்த 10,000 சட்டை விலப்பட்டு இருக்கு. அவங்க சும்மா போடுறது, அவ போடுறது இல்லை, ஆக்கள் கொமெண்ட் பண்றது. இப்ப நான் வாங்கினா இப்ப இவ்வளவு எனக்கு பிடிக்குது, இவ்வளவு உடுப்புன்னு அந்த அப்படியே நான் எழுதி விடலாம் கொமெண்ட் பண்ணி பண்ணி. அப்ப அது போட 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 அதுல வெறும் எத்தனை பேர் வாங்கி இருக்கணும் உடுப்புகள் அப்படி பிடிக்கணும் அப்படி அதெல்லாம் போட்டு கிடந்தது. அவங்களால பிஸ்னஸ் அவங்களால உழைக்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பஞ்சியில் ஓட பண்ணுறோம், அதை திரும்ப கட்டி வைக்கிறோம், கட்டி அனுப்புகிறோம். இவ்வளோ வேலை நடக்குது எங்களோட பக்கம். சாந்தினி அவர்களோட சாரி பிளவுஸும் சூப்பராக இருக்குது. அந்த கலர் நல்ல கலர் சொல்லுவோம் பார்த்துட்டு சொல்லி அந்த சாரி கலருக்கு அந்த பிளவுஸ் வடிவாக இருக்கு, மஞ்சள் வடிவா இருக்கு. சரி மஞ்சள் இல்லை, அது ஒரு இல்ல அந்த அந்த கலர்ல அந்த போர்டர் இல்லை, அது மஞ்சள் இல்லை, அது சாண கலர் எதுன்னு சொல்லுவோம், அது தெரியாது. சாண கலவரா அட்டை அட்டை பச்சை வடிவா இருக்கு. இப்படி ஒரு அட்டை இருக்குல்ல தெரிய நாங்கள் நல்லா பச்சையிலேயே இவ்வளவு கலர், நீளத்துல இவ்வளவு கலர், சிவப்புல இவ்வளவு கலர். இந்த நான் போட்டுக்கிறதும் சிவப்பு, ரெண்டும் வித்தியாசம் பாருங்க. இது வித்தியாசம். அதுல சிவப்பு வரலையே கணக்கு நிறங்களுக்கு தானே கணக்கு சிவப்பு மாதிரி. சிவப்பு கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ஊதாண்டு இருக்குல்லோ அது தானே சுத்தம் பண்ணும். அதான் ஒரு கொமெண்ட் ஒன்று கிடந்தது, ஒரு இதோட்டு மனைவி சொன்னாராம், எனக்கு ஊதா நிறத்தில் ஒரு சட்டை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்லி. இல்லை ஊதா இல்லை, கத்தரி நிறத்தில் ரெண்டு சரியா, கத்தரிக்காய் நிறத்தில், கத்தரி பூவா இருக்கும், கத்தரி. அப்போ அந்த படங்கள் போட்டு கிடக்குது. அந்த கத்தரி காயை போட்டு ஒரு 13 கத்தரிக்காய் இனமும்
13 கலசம் என்னது நானும் பாடினேன் 13 பர்பிள் லைட் பர்பிள் டார்க் பர்பிள் கொஞ்சம் 13 கிட்ட கிட்டத்தட்ட பிறகு என்ன கருமலா மாதிரி கிடந்தது. இது என்ன கத்திரிக்காய் தான் 2 கிட்ட எடுத்து பார்த்தேன். நான் கத்திரிக்காய் தான் அந்த பச்சை கலர்லயும் இருக்கு என்ன. பச்சை இருக்குதா? அப்போ அவர் தலையை சுற்றி கொண்டுட்டாராம் எந்த கத்தரிக்காய் கலர்னு அம்மாங்கிறதுன்ட்டு. உண்மைதான், சரியான கஷ்டம் அது ஊதாட்டுறது. நீளவும் அதே தான். வாங்க ஜெசி அம்மையாரே வணக்கம். மரத்தோட வராரட்டா மரமெல்லாம் வச்சு அதுக்கு அன்றைக்கு வாணி நாங்கள் ராகவி அவர்கள் பிறந்த நாள் வந்து தர்ஜினியின் இது காணையிறேன்னு அப்புறம் நீங்க போட்டோ போட்டிருந்தீங்க பார்த்தேன். அந்த சாரி ராகவி உடுத்த சாரியோட நான் ஏற்கனவே ஒரு தனிப்படம் உண்டு அவட பேஸ்புக்ல அந்த படம் அன்றைக்கு சொன்னார்கள் இது பாத்திராடிய பிரச்சனை இல்லை. அது 2 தடவை தான் கட்டிருக்கிறாள். எனக்கும் அந்த அந்த பச்சை பிடிச்சு கொண்டு அந்த பேஸ்புக்லயே நான் பார்த்துட்டே விட நினைச்சேன். அந்த சாரி உடுத்த வடிவ அதுக்கு தான் நான் உங்களுக்கு நடு கேட்கிறேன். அவ உடுத்த கட்ட ஆரம்பிச்சது அவர் தான். நான் ஒன்றுமே ஒரு ஹெல்ப்பும் இல்லை. நல்ல அழகா உடுக்குது ஏதாவது உண்டு. அது கட்டுவார், வடிவா கட்டுவார், நீட்டாக கட்டுவார். அப்பா சொன்னார் இது 2000 தான் கட்டுறேன், பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க சொல்லிட்டு. அப்புறம் அட்டை குட்டாண்டி தரிச்சினி யாரும் சொன்னார் இது நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், பிரச்சனையே இல்லை அதுக்காக நான் கட்டக்கூடாதுன்ட்டு. அப்படி சும்மா சும்மா கிடக்குறத கட்டலாம் தானே. வணக்கம் ஜெசி வாங்க. சாரி என்ன வணக்கம். அது உண்மை, அது ஜோர்ஜெட் கொட்டன் இல்லை, கொட்டன் கட்டுற இல்லை பெருசா ஜோர்ஜெட் டிக்கெட் கட்ட வேண்டியது தானே. குரூப்ல ஆர்டர் பண்ணறீங்க. அப்ப நானும் முருகா எனக்கு கொண்டு தாங்கட்டு பண்ணியாச்சு உங்களுக்கு சேர்த்து. இல்லை நான் வேண்டாம் மாணிக்கன் வைக்க இடம் இல்லை. அது உண்மை, அது எல்லா வீட்லையும் இதே தான் நடக்குது. கபட்டெல்லாம் இப்படித்தான் நிக்குது, இப்படி நிக்க வேண்டிய கபட்டெல்லாம் இப்படி நிக்குது. ஆசைதான் என்ன எல்லாருக்கும் உடுப்போலண்டா எல்லாம் உண்மை. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம், அப்படியே போக்கன்றிருக்கலாடா இந்த கலர் நல்லா இருக்கேன்ட்டு அந்த கண் போகும். அதை வாங்க வந்தாலும் அதை வாங்கியிருக்கலாமே என்ற மாதிரி வரும். திரும்ப இங்கே வந்துட்டு சரி சரட்டி கட்டி வைப்ப வேண்டாம். சரி இது போடுவேனே எவ்வளோ வந்து மைண்டில் வேலை செய்வாங்க. இப்போ அப்படி இல்லை, கண்டை மூட்டை அப்படியே வச்சுட்டு அப்படியே கட்டி கொண்டு வச்சிடுவேன். போடுவோம் 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 மட்டும் கிடக்கிறது. இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு வர்ற வழியா அப்படி செய்கிற வழியா நிறைய உடுப்பு வேணும். நான் இது கண்டு வாங்குறேன்ல அப்படியே வந்து சேரும். இந்த ஜெசி அம்மையார் தான் சாரியல் அதை கட்டணும். நாளைய கட்டுங்க வெள்ளிக்கிழமை. நாளைக்கு புது வருஷத்துக்கு மற்றது வாணி கதைச்சு முடிஞ்ச ஞாபகப்படுத்தி கேட்கணும். இப்ப கதைச்சாச்சா ஜெசி முடிஞ்சுதா? என்னென்றால் வாணி நாங்கள் அந்த பொங்கலுக்கு அந்த முதல் நாள் இது செய்வோம்னு சொன்னாங்களே இல்ல, அது நீங்கள் வந்து டேட் வந்து சனி இல்ல தந்த நீங்கள் எங்களுக்கு 11 இல்ல இன்னும் நாங்க சும்மா கழிச்சே தவிர நான் நிகழ்ச்சிகள் இருக்கா இல்லையா? ஏனென்றால் அந்த நிகழ்ச்சிகள் இருக்கு போல நடக்குது. ஏனென்றால் இவன் கேள்விப்பட்டேன் கௌரியாக்கள் அந்த குசலிய காண்ட நிகழ்வு இருக்கணும். பிறகு நகுலாண்ட பொன்மாலை பொழுதும் அந்த தான் 11ஆம் தேதி வருது. அப்ப சரி நாங்க பாப்போம், அந்த மாதத்துக்குள்ள ஒரு நாள் செய்வோம் அப்படின்ட்டா. பொங்கலுக்கு பிறகுதான் செய்யணும் அப்படி இல்ல. பொங்கல் வந்து என்ன டே வருது? 14 செவ்வாய் வருது போராடாக்கு. 14 பின்னரமா அல்லது 14 காலையில அது ஒன்று இருக்குல்ல, அது தெரியல. அது 13 14 விடுங்கோ, திங்களே செவ்வாய் விடுங்கோ, அது அந்த நாள்ல விடுங்கோ ரெண்டையும். அது வராது 14. ஆனா நாங்கள் அதுக்கு முதற்கிழமை தான் செய்ய ஆயுதப்படுத்தணும். அந்த சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இல்ல. நானும் சும்மா கட்சியை தவிர அந்த டேட்டுகள் கன்ஃபார்ம் பண்ண இல்லை தானே, என்ன நலமுனவர்களே தெரியாது. ஏனென்றால் அந்த இதுவும் இருக்குல்ல, தமிழ் மொழினாலும் செய்யறவர் இல்ல, அதுவும் இருக்குல்ல அதுக்குள்ள. அப்படின்னா நாங்கள் அன்றைக்கு கிறிஸ்மஸ் விழா செய்ய மாதிரி வெள்ளிக்கிழமை இரவுக்கு செய்யலாம். கார்த்திகாவையும் அப்படி செய்வோம். கார்த்திகாட்டையும் கேட்டுட்டு இரவண்டா நல்ல வெள்ளிக்கிழமைண்டா என்ன
ஏண்டா நாங்களும் இதை மாயத்தப்படுத்தவில்லை வேணும். நான் நேற்று தான் யோசிச்சேன். நீங்கள் வதைகளோட ஞாபகப்படுத்திட்டு ஓகே, நான் அந்த டேட்டை மட்டும் பார்த்துட்டு 14 செவ்வாயண்டா 15 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இல்லை பொங்கலை தாண்டியண்டா இப்போ 17 வரும் அல்லது 10 வெள்ளிக்கிழமை வரும். என்ன ஆமா, புது வருஷம் என்ன மாதிரி? புது வருஷமா அது உங்களோட சிந்தனை முடிய நான் கிளம்பிடுவேன். புதன்கிழமை இதுக்குத்தானே புதன்கிழமை வருவேன். சிந்தனை மட்டும் எனக்கு மண்டைக்கு கொஞ்சம் இல்லையாண்டா ஆகாம கதையாகாம. நாங்களும் பூசைக்கு போகணும். இல்லை சிந்தனை முடிய நானும் கோயிலுக்கு போகணும். ஆமா, உங்களுக்காகத்தான். நன்றி நன்றி. 8:30 மணிக்கு 8:30க்கு வைக்கிறேன் நான். ஓகே அது ஓகே. ஓ, எங்களுக்கு பேசினேன். நாங்க வெள்ள நிலம்பிடுவோம் தானே. இல்லை உங்களுக்கு பின்னால போகும், அதான் கேட்குறோம். 9:30 ஓகேயா? அண்டை மட்டும் வெள்ளனை வந்தீங்கன்னா 8:30 9:30 எங்களோட டைம், உங்களோட டைம் 8:30. அப்ப எங்களுக்கு 9:30. லேட் ஆயிருமா? 11 மணிக்கு பூசைக்கு போடுவேன். சரி ஓகே. அப்போ மழை பேன் எடுத்தே வைங்க. ஓகே 8 மணி என்ற வைங்க. உங்களோட சிந்தனை முடிய நாங்கள் அன்றைக்கு க்ளோஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீ திரும்ப காலையெல்லாம் பழையபடி செய்தோம்டா. சரி அதுதான். என்னண்டு வாணி ஒரு மெசேஜ் பண்ணுங்க. என்ன அதிபருடைய கதைக்கு போட்டு கொஞ்சம் கதைச்சிட்டு 10ஆம் தேதி வைக்கலாமே. நான் இதுக்கும் காத்தியாட்டையும் கேட்டேன். காத்தியா செய்கிறவர் தானே. காத்தியா நான் நினைக்கல. ஏனென்றால் எக்ஸாம் மட்டும் சொன்னவரோ அப்படி என்ன நாங்கள் அந்த வழியை செய்யலாம். அதுக்கு மொத்தம் 10 இந்த 2 கிழமை 10 இல்லை 10 வராது. 10 அன்றைக்கு வஜிதா வரேன்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம். 14ஆம் தேதி செய்வோம். அப்படித்தான் செய்யலாம். ஓகே, சென்னையில தான். சரி, என்ன பொங்கல் பானையா பொங்க போறோம். அந்த இது அந்த மாதத்துக்குள்ள செய்த மட்டும் சரி தானே. ஓ, இரவுல செய்வோம், வெள்ளிக்கிழமை செய்வோம். அது நல்ல அது எல்லாரும் வந்து இருக்கலாம் தானே. கட்டுட்டு அண்டே போல அழகாம இருக்கும், நல்லா இருக்குமோ. ஓகே, 17 வைப்போம். சரி ஜேசி, உங்களோட பக்கம் எப்படி கிறிஸ்மஸ் போயிட்டு? என்ன வாணியக்கா கிறிஸ்மஸ் எப்படி போச்சு? கிறிஸ்மஸ் ஒரே மாதிரி தான் போச்சு. விசேஷமாச்சு. எனக்கும் லீவு, எல்லாரும் லீவ்ல நின்றோம். நாங்களும் வீட்டை எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம். அவரோட போகல. இல்லை இவியல் வெளியில போய் வந்துவேன். நான் அவரோடாம் போகல வாணியக்கா. ஏன்னா கொஞ்சம் தலை இயலாம இருந்துச்சு. நேற்றும் நல்லா சரியா, நேற்று நல்லா படுத்துட்டேன். அவ்வளவுல தரையிலா எனக்கு. ஆமா ஆமா, புதுசா மருந்து உடம்பு தந்திரிக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் இந்த கூட நித்திரி கிழமை காலமையில அந்த எழும்ப முடியாமல் ஒரு நித்திர தீரா இருக்கு. மருந்தே இல்லை, என்ன மாத்தி மாத்தி தரையினம். அது வேற பிரச்சனைகள் இல்லை, கொண்டு வரும்னு சொல்லி அதால பயமா கிடக்குது. இப்ப வந்து புதுசா ஒன்று தந்திரிக்கிறோம். நேற்றும் இல்ல வாணியும் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப சரியான குறைஞ்சிட்டு எனக்கு. வாணிக்கும் கவால குத்து இருக்கிறது, வஜிதாவும் ஒரு பக்கம் இழுத்து வலிக்கு குத்து என்று சொல்லி சொல்றோம் இருக்கிறது. இப்ப சரியான கடவுளுங்க சொல்லுவோம், சரியான குறைவு இப்ப எனக்கு. ஆனா நீங்க மருந்து பாவிக்கிறீங்களா? வாணி இல்ல நான் மருந்து இல்ல, நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு இப்ப இது கண்ணாடி தந்திரிக்கணும். கண்ணாடி அது நல்ல மருந்தும் புதுசா தந்திரிக்க. ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு மருந்து எடுக்கணும் குளிர்ச்சி. அதை என்னடா அந்த கொஞ்சம் கூடின தலையடியா வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக. எனக்கு 4-5 நாளா தொடர்ந்து இருக்குது, ஒழும்பெயர அளவுல வருது. இப்ப அதுக்கு அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துற மாதிரி அப்படி அதுக்குரிய அந்த பயிற்சிகள் இருக்கும் ஜெசி, அதை செய்யலாம். நீங்க தலையசைக்கிறது ரஜினி சொல்லி தர மாதிரி தான் அந்த பயிற்சி எழுது தலை அதுகளுக்கு சம்மந்தப்பட்டது இருக்கல்லோ, அதெல்லாம் செய்யக்குள்ள கொஞ்சம் இதுக்குள்ள வந்து சரியான இறுக்கம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த முதுகு பக்கம், கழுத்து பின்பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கே அதுதான் செய்தது எனக்கு மசாஜ். ஆனால் பிறகு இந்த ப்ரைவேட்டா விடுறதுக்கு அப்படி கொண்டு செய்யல, அது விட மாட்டேனம்மா. அப்படி நாங்கள் தான் செல்வரா போகணும்னு சொல்லி. உண்மையிலே மசாஜிங் தான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இது. நீங்களே சொல்லி பார்க்கல. பிறகு தலைவலி வேற வேற மருந்து தராமல் ஒரு ஆள் மசாஜ் தான் எனக்கு செய்து கொண்டு இருந்தவா 2 நாள். அந்த அதுக்கு சுகமா இருந்தது. இல்லை மருந்துக்கு வந்து உண்மையிலே நாங்கள் அடிமைப்படக்கூடாது. இப்போ ஊர்லெல்லாம் ஒரு முழங்கால் நோண்டு அவர்களும் குளிச்சதான் அதை போட்டால் இன்னமும் அதோ சரியன்ற மாதிரி அப்படி என்று அது இப்போ அவங்களோட மைண்ட் அப்படி பழகிட்டுது. இதை போட்டால் இப்போ தலையடி அதை அமர்த்தி வைக்கிறத தவிர
அதனால ஒரு பிரயோசனம் இல்லை, நாங்கள் தேவையில்லாம தான் எடுக்கிறோம் அதை. அப்புறம் பழக்கத்துக்கு வந்தால் கஷ்டம் எங்களுக்கு. இதை போட்டால் இது நிற்கும் எடுத்தோம்னு சொன்னால் உண்மையிலே பக்க விளைவுகள் நிறைய இருக்கணும் ஒவ்வொரு குளிசைகள்லையும். இப்போ ஊர்லெல்லாம் ஒவ்வொன்றா அங்கே டப்லெட் தான், அங்கால மற்ற கை நாட்டு வைத்தியம் கை வைத்தியம். நாங்கள் சொன்னால் ஒரு சிரிப்பு, கோப்பியா நாங்களாம் நெஸ்கஃபே தான் குடிக்கிறதா அங்கன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த நெஸ்கஃபே இதை பார்த்தாலே அந்த மனமே எனக்கு தலையை அடிக்கிறது. அவர் கலர் கலராக காட்டுறார். இங்க எங்களுக்கு இப்ப குடிச்சேன். ஓ எத்தனை 3 இதுல குடிச்சிட்டேன். இனி இரவுக்கு 2. இல்லை அது தேவையில்லை, அமல் தண்ணி தேவைக்கு தான் குடிக்கிறீங்க. இப்போ தலையடி அது இதுக்குள்ள நான் கிட்ட வந்து தலையடி இல்ல ஒண்ணு செய்யலாதானே என்ன சில இதுகளுக்கு. இங்க வைத்தியம் வந்து நோவுக்கும் எல்லா நோவுகளுக்கும் இதுக்கு ஒரே ஒரு குளிசை தான் எழுதுவேன். அது எதெண்டா தலையடியோ காய்ச்சலோ என்னண்டாலும் அந்த எல்லா நோவுகளுக்கும் பாவிக்கலாம். ஆனால் 3 பாவிக்க சொல்லுவேன். நான் 1 தான் பாவிப்பேன். கொஞ்சம் சுகம் வந்தோன்னா அப்படியே விட்டுருவேன். என்ன அப்புறம் அடுத்த நாள் 1 என்ன அந்த ஒரடியாக நாங்கள் 3 போட அது சில நேரம் அது எனக்கு அப்படி போட மாட்டேன். அப்படி முழுக்க 3 நேரம் போட மாட்டேன். அதுக்கு அடிமைப்படக்கூடாது, கஷ்டம். தாமரை காய்ச்சல் எடுக்கிறோம் நீங்கள். அவர் கத்திரிக்காய் பொறிக்கிறார். என்ன வாணி என்ன விளங்கல? எத்தனை குளிசை ஒரு நாளைக்கு எடுக்கிற நீங்க? கத்திரிக்காய் பொறிக்கிறீங்களோ? இல்ல இல்ல எத்தனை புதுசா விழுங்குறாதோ? 3 தான் பாருங்க. ஆக 3 டயபெட்டிக்கு. சரி. ஆனா தலை இடிக்குது வாணி. உங்க என்னன்னு தெரியல வெதர். இல்ல அது வெதர்கள். மற்றது வீட்டுக்குள்ளேயும் ஹைசன் தானே, ஹீட்டர் தானே. ஏற்றி சாப்பிட்டு தூக்கத்துக்கு அடிச்சு காத்தும் இல்ல அப்படி போட்டு போட்டுருக்கு. சொல்லக்கூடாது. எனக்கு இங்க வந்த தொடக்கத்துல இருந்த ஊர்லயும் இருந்த தலையடி இந்த வெயில் அளவு போயிட்டு வர இங்கேயும் இருந்தது. தொடக்கத்துல கண்ணாடி எல்லாம் தந்தவே வேலையாடலாம். ஆனா சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு தலையடி என்ன அந்த இது இல்லை, வரே இல்லை. இப்ப உங்களோட கண்ணு அப்ப வரட்டாம். அதுக்கு 30ஆம் தேதி லீவு நாளுடைய 30ஆம் தேதி எடுக்கட்டும். அப்பதான் நிறைய டைம் மாதம் தெரிவிக்கணும். 30ஆம் தேதி உடந்திருக்கணும். திங்கக்கிழமைக்கு. அப்ப உங்களோட கணவருக்கு 29ஆம் தேதி ஆபரேஷன். அது 2 பேருக்கு முண்டாத்தான் வேற போவதுக்கு இல்லையாண்டு இவங்களை சொல்லல. இவன் சொல்றேன் நீ முதல் நான் செய்யறேன்னு. இவங்க இப்ப சரியான கஷ்டம். 2-3 மாதத்துக்கு கூட தரவும் மாட்டாங்க. பிந்தி தான். உங்களோட அவருக்கும் அந்த கண் அட்டாக் தானே? இல்ல இவருக்கு விரல் கண் பிரச்சனை. இவருக்கு என்னோட போன வருஷம் போயிருக்க ஒரு வருஷத்தால திருப்பி வர சொன்னேன் செக் பண்றது கூட. இவருக்கு இல்லை அந்த கை விரல் 3 மாசம் இல்லை. பெரிய விரல் 2வது 3வது இவ சொல்றாரு ஊசி போட்டதால வந்திருக்கும் ஊசியை சொல்றாரு. என்னத்துக்கு தெரியாது. மணிக்கட்டு மடிக்கலாம இருந்த கொஞ்சம் காலம் இப்ப வந்து அந்த 3 விரலும் ஒன்றுமே செய்யல. அன்றைக்கு ஜன்னல்ல நின்று பார்த்து ஜக்கு டீ அந்த கப்புகள் விழுகிறது இல்லாம அவருக்கு அந்த அவ்வளவு உணர்ச்சி இல்லை. அந்த கையால பிடிக்கல அவரோட. என்ன எல்லாரும் ஊசியா சாட்டினா என்னன்னு தெரியா. இவரை சொல்றேன் நான் என்னத்துக்கு வருதுன்னு. என்ன ஊசியாலே கணக்காம நேற்று இல்ல வாணி 24ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்துல ஒரு நகைக்கடையில இரவு கொள்ளையடிச்சிருக்கணும். 30 பவுனும் 40 லட்சம் 40 லட்சம் பெறுமதியான நகையும் 30 லட்சம் காசை எல்லாத்தையும் அடிச்சொண்டு போட்டாங்க. பழமையா பவுனுகள் அதுகள் எல்லாம் வச்சிருக்கிற முன்னர் மாதிரி இல்லை இப்ப. ஆனா என்னன்னு தெரியல. இரவு அடிச்சிருக்கண்டு செய்தி இல்லை இப்ப கிடந்து பார்த்தேன். இப்ப இருந்தாம இருக்குதுல என்ன வேற ஒரு படியனுண்டு. இப்ப கிட்டடியில பிடிபட்டவர் கொழும்புல வந்து அங்க வந்து இளமாக்கள் தம்பதியா கார்ல வாரது கொழும்புல இருக்கிறது. அவர் ஏதோ ஓமானோ கட்டார் பக்கம் எங்கேயோ வேலை செய்துட்டு வந்திருந்த படியன். கொஞ்சம் இளம் படியன் தான் கல்யாணம் செய்திருந்தார். அவர் என்ன செய்யற இரவுகள்ல ஆக்கள்ட பகல்கள்ல நோட்டம் பார்த்துட்டு அந்த கார்ல வந்துட்டு அப்புறம் சைக்கிள்ல போய் கொள்ளையடிக்கிறது. மனுஷிய விட்டுட்டு கார்களுக்குள்ள அவர் சைக்கிள்கள்ல அங்கே சைக்கிள்கள் யாரையும் எடுத்துக்கொண்டு அவருக்கு உள்ள வச்சிருக்கிறாரோ தெரிய இல்லை.
அவர் எடுத்துட்டு போய் அப்படி எடுத்து உடைச்சு போட்டு இரவு சாமாவே கொழும்புக்கு போடுவேன். அவ கார்ல அப்படியே போயிடுவது. கொழும்புலதான் இருந்து அப்படி செய்து இப்ப கிட்டடியில பிடிபட்டு கொழும்பில எல்லாம் அவருடைய இருந்து இந்த ஆயுதங்கள் நகைகள் எல்லாம் எடுத்து அவர் இப்ப உள்ளுக்கு அதான் ஒரு பெண்ணையும் கூட்டிக்கொண்டுதான் நான் போறேன். அதான் மனுஷிய கூட்டிக்கொண்டு போறது, கூட்டிட்டு போய் செய்யறது இந்த வேலை. ஆமா, அவ காருக்குள்ள இருக்கிறது சாமாமா. அப்புறம் அவர் கருளை அடிச்சு போட்டு அப்படியே காரில் இரவு கொழும்புக்கு போடுவேன். பண்றது சொல்லுங்க. திங்கக்கிழமை எங்கண்ட வீட்டுக்கு மேல் வீட்டு அது சைனாக்காரன் இருக்கணும். அங்க வீட்டு சாமான்ல இருந்து சகலதும் அடைச்சிட்டாங்க. கீழே அவதான் ரெஸ்டாரண்ட் நடத்தினோம். எங்கட வீட்டுக்கு கீழே ரெஸ்டாரண்ட் நடத்தினோம். வெளியே இருக்கணும், கொஞ்சம் வசதி தான் நாங்கள் வெளியே இருக்கணும். எங்களுக்கு தெரியாது. திங்கக்கிழமை நான் வேலையால வந்து இந்த மிஷின் பிடிச்சான்னு சத்தம் தானே. ஆனா பெல் அடிச்சு கேட்டது 2:30-3 மணி போல. போய் எடுத்து ஹலோண்டா ஒரு தரம் இல்லை. அப்ப பிறகுதான் அந்த யோசனை வந்து சிலது கல்லர் தான் எங்கண்ட விட்டையும் அடிச்சு பாத்தினமோ தெரியும். ஆக்கள் நிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி அண்டு இரவு தான் தெரியும். 9:30-10 மணி போல நான் வந்து பெல் அடிச்சு சொல்லிச்சு நம்ம இப்படி சத்தம் கேட்டது ஒன்றோன்னா இரவு டிவியில இருந்து சகலதும் கலட்டி கொண்டு போட்டாங்களாம். போலதான் சாமான எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. யாரையும் கூட பிள்ளைகள் யாரையும் கண்டவையோ வெளியில போவீங்க அப்படி கண்டு போயிருப்பாங்க. அதுல இறங்கி தானே போயிருப்பாங்க. மடியாம 2வது மாடி ஒரு சத்தமும் கேட்கல எங்களுக்கு. நானும் மிஷின் பிடிக்கல. ஆனா இப்ப உங்களுக்கு இப்ப முன்னுக்கு ஒரு டோர் இருக்கு தானே, இப்ப அதை திறந்த தானே போகலாம். கீழே அதே ரெஸ்டாரண்ட்காரர் கீழே சாமான்கள் பேரும் அதை வைக்காக்கு நம்ம குப்பைகள் அதுக்காக கொஞ்சம் அவங்க இந்த லொக்க திறந்து விட்டுருக்குறாங்க. கள்ளுப்படம் இப்ப கதை திறப்பு போட தேவையில்லை. அப்ப நான் உடனே சொன்னான், ஏற்கனவே சொன்னாங்க வீட்டுக்காரனுக்கு அபியெல்லாம் தனியத்தான் பாருது மத்தியானங்கள்ல. அப்ப அந்த கதவை வந்து நடுவ திறந்து இருக்குது. எங்களை பயமா இருக்குன்னு சொல்லி தமிழ் படிக்க தமிழாக்கள் வீடுதான் இது. அப்ப சொன்னாங்க அந்த கதவை அண்ணன் சொல்லுங்க பூட்ட சொல்லிக்கண்டு அண்டைய கதைக்க வரைக்கும் சொன்னோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாங்க நீங்கள் அந்த கதவு பூட்டுறது இல்லை. அதனாலதான் நமக்கு வெளியாக்கள் வர வேண்டி கிடக்கு உள்ளுக்கு. இல்ல மற்றது வந்து நீங்க கேமரா ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்ல. ஆனா இந்த எங்கட ஏரியாவுக்கு 4 வீட்டை போயிருக்கு அண்டு. காடாவுலியா? அவ பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு. என்ன சொல்லுங்க, அப்ப போஸ்ட்காரன் வந்தா அந்த குறுக்க மேல ஏறி போறதுக்காக எல்லா வீட்டுக்கும் அடிப்பேன். அடிக்க இவ யாராவது அமர்த்தி விடுறது என்ன கடிதம் தானே, அவன் எல்லாரும் கொண்டு வரான்னுட்டு அமர்த்தி விடுறதாலே சில பேர் இந்த கள்ள வேலைகள் பாக்குறது. இது இப்ப எப்ப நடந்தது ஜெசி? திங்கக்கிழமை தெங்க நடந்திருக்கு. காடா என்ன இப்ப படியாலே எல்லாம் முறங்கி இறங்கி ஏறி எடுத்திருப்பார்கள். இறங்கி சொன்ன வீடு மாறுற மாதிரியே எல்லா சாமானும் எடுத்திருக்கணும்னு சொல்லி அப்படித்தானே. அப்ப ஒரு திரும்ப கண்டு இருக்காதுல இருக்குமா அந்த பெரிய சாமான கொண்டு வர இரவுல அன்னைக்கு வீடு ஏதோ மாற கொண்டு வர்றது என்ன அப்படியா கண்டா. ஆனா கீழே ரெஸ்டாரண்ட் என்ன உள்கதவும் திறந்திருக்கிறது. சில கண்டு கூட்டுவோம் தெரியல. அப்ப கீழ் ரெஸ்டாரண்ட் அவங்களும் கண்டு காண இல்ல. அந்த கீழே ரெஸ்டாரண்ட் நடத்துற வேண்டிய வீடுதான் இது மேல இருக்கணும் அவைகள். இப்ப அவங்க தான் போனதா? அவங்கள்ட சாமான் தான் போனது. அப்ப இவங்க காணவே இல்லையா? அந்த தாண்டி போக வந்தது அவையும் தாங்கள் காண இல்லையா? மனுஷன் சொல்லுது வேலையானியாம் தாங்களும் கவனிக்கலையாம். ஆக்கள் போய் வெறியினம் பண்ற மாதிரி இருந்தோழி பிளான் பண்ணி தான் நடந்தது. 2 வாசல்ல தான் நின்றுப்பான் நின்று சிக்னலோ அவங்க கலைச்சு காய்ச்சி தான் அடிச்சு சாமான்டா பரவாயில்ல. ஒரு நகையா இது காசு இது இந்த பெரிய சாமான்களோ இவ்வளோத்தையும் கொண்டு போயிருக்கிறாங்களே என்ன அபி சொல்லிட்டு தாங்க ஜன்னலால பாக்க போலீஸ் வாகனம் நின்றான்னு சொல்லி அந்த 3:30 போல அங்கால போலீஸ் வாகனம் நிக்கிறதா ஏதோ தெரியான்னு சொல்லி அண்ணாய கூப்பிட்டு காட்டினாண்டு போலீஸ் வாகனம் நிக்கிறேன்னு சொல்லி. அப்ப அங்காள ஏரியாலாம் போயிருக்கு எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் தான் தெரியும். அங்கால 3 வீடு எங்கண்ட வீடோட பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எங்கட வீட்டையும் போய் இப்ப 10 வருஷம் எங்கட வீட்டையும் போனது. உங்களோட வீட்டையும் கலவெடுத்தவங்களா? 10 வருஷம். இந்த வருஷத்தோட 10 வருஷம் ஆச்சு. தைப்பொங்கலுக்கு முதல் நாள் போனது எங்கட வீட்டையும். அப்ப இப்ப எல்லா இடமும் இது நடக்குது போல. ஏன்னா வேலை வெட்டி இல்லை, எல்லாம் விலைகள் கூட. அப்போ இப்படி இல்லை. ஆனா இப்ப பிளாட்ஸ்ல ஏறி மேல வந்து அவ்வளவு மேறி இறங்கி எடுக்கிறன்றதோட துணிச்சல் தான். இதுக்கு வந்து சில இதுகளுக்கு வந்து அந்த எங்கடா இதெல்லாம் தமிழாக்களும் தொடர்பு இருக்குது. என்னன்னு கேட்டா அந்த பேர்லின்ல இப்பதான் விட விட எங்களை வேற தங்கச்சியா சொன்னா இப்ப தாங்களும் அங்கேயே நம்பி போகலாமா.
முந்தி அப்படி இல்லை, எல்லா இடமும் டெலிஃபோன் பண்ணி பார்ப்பாங்களாம். தாங்கள் எடுத்தா நிக்கணும்னு போக மாட்டேனமாம், எடுக்காட்டிக்கு அந்த வீட்டுல போய் எல்லா வீட்லயும் முழு சாமானையும் எடுத்துக்கொண்டு போறாங்களாம். அதுக்காக கொஞ்ச காலமாவே விடாம பெறாம இருந்தது. ஏன்னா ஒரு ஆள் இருந்தாலும் நிக்கணும் அந்த வீட்டுல. அப்படியும் போய் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் சொல்லிட்டு அவையில புள்ளிகளே ஆக்களை வச்சு வாணி எடுத்து கொண்டு போனது. ஆக்களை வச்சு இல்ல சில பேர், சில தமிழ் பிள்ளைகள் அந்த பையல் அப்படி தொடர்புகளும் இருக்கும் சில. ஏன்னாண்டா அப்படி இல்லாம செய்யா நம்ம இந்த மாதிரி போய் இறங்கி எந்த இடத்துல இருக்கிறோம் இல்லாம இருக்கிறோம். என்ன சொல்லுங்க பாப்போம். தமிழாக்கள் கொஞ்சம் வலிக்கிட்டு போய்க்குள்ள தெரியும். தெரியுமா? இல்ல அடுத்தடுத்த நாள் வாங்கிடுவான். இல்ல அதான் நடக்கிறது தெரியும். அது சில இடத்துல அப்படித்தானே பாக்குறேன் நான். அந்த சமரண்டா சாரியும் முடித்து உள்ள நகைகள் எல்லாத்தையும் போட்டு ஜாக்கெட்டும் இல்லாமல் வெளியில இறங்கி வடிவா வரையினோம். எல்லாரும் போய் வரையினோம். கை நிறைய காப்புகளோ நகைகள் முக்க போட்டு. அப்ப இப்படியான இடத்துல பிறகு யாராவது நோட் பண்ணா யாருக்கும் அது ஒரு ஆசை வரும் தானே. நண்டில் ஜாக்கெட்டை போட்டு காலத்துக்கு ஸ்காப்பை மறைச்சு அப்படி போகணும் வெளியில இறங்கி என்னொரு அளவு கண்டாலும். எங்க சில சனம் அப்படி இல்லை, நானும் பாக்குறேன். நானும் அப்படி பயம் இல்லாம அப்படியே தெரியுது வழியில. அவங்களும் சும்மா நாங்க ஒரு சாரி கட்டினால தெரியும் ஏதோ ஒன்று இருக்குமெண்டு. சரி பாப்போம். இப்ப இமிட்டேஷன் அதே மாதிரியே எல்லாம் இருக்குதான். அவங்களும் தெரியாத இமிட்டேஷன் அவன் வீட்டுக்கு அவங்களுக்கு அது தெரியுமா எப்படியும் போறது காலத்துக்கு போனவன் அங்க பெரிய கோயிலுக்கு போய் கவிதைக்கு வந்துட்டா பொறிச்சொல் அச்சு தந்துட்டு கவிதைக்குள்ள செல்வோம். அச்சு வந்து நான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச 2 அச்சு ஒருவரை பார்த்து ஒரு சோடியா இருந்தா சொல்லுவார்கள் இது அச்சா இருக்குதுண்டு. மற்றது அந்த உருவம் அந்த என்ன மரக்குத்தி அதுகளுக்குன்னு சொல்றேன் அச்சு அந்த வைக்கிறது அச்சு வைக்கிறேன்னு சொல்லுவேன். அது வைக்கிறேன்னு சொல்லுவான். என்ன அச்சகத்துக்கும் அச்சு என்று சொல்றது. பேப்பர் செய்யற இது இருக்குல்ல அச்சு. அச்சுவே இல்லையா? அச்சகம் சொல்லுவோம்ல அச்சு. மற்றது அச்சு இல்ல அச்சகம் என்ற சொல்றது அச்சு அந்த இதை சொல்றது அச்சு. வேற என்ன இதுக்கு அச்சு மாதிரி இருக்கிற வேற என்ன தெரியல. இதுதான் அதான் அந்த அச்சு வைக்கிறேன்னு சொன்ன தேருக்கு வைக்கிறது வாணி அச்சுவா உண்டு வெப்பினம் இல்ல. அதுக்கு ஏதோ ஒரு பெயர் அது வேற ஏதோ அந்த கையாம் சொல்லி கொண்டிருந்தார் தெரியல. அது அச்சு வணக்கம். அச்சு பலகாரம் இருக்கு. சிப்பி சோகியல். சாந்தினி அவர்கள் சொல்லுங்க. தேருக்கு வைக்கிற என்ன சொல்றது அவர் எடுத்தார். வணக்கம். தேருக்கு அந்த தேருக்கு வண்டிக்கு போடுற சில்லு இருக்கு தானே, சில்லுக்கு அந்த சில்லையும் விழாமல், தேர்ந்த சில்லையும் வண்டியில சில்லையில விழாமல் அந்த போடுற ஒரு இரும்பு அச்சுதான் என்ன அச்சாணி என்று சொல்றாங்க. சொல்லிட்டீங்களா? ஆமாம் சொல்லிட்டேன். இல்ல இங்க அச்சு இங்க ஒரு கேரளா பிள்ளை ஒன்று இருக்குது எங்க இடத்துல. அவங்க பேரு அச்சுதான். அச்சு ஒன்றுதான் கூப்பிடுறது. முழு பேரும் அதே பேரு தான். மற்றது அந்த வீடுகளுக்கு கல்லு வீடுகளுக்கு கல் அரிக்க அந்த அச்சு வச்சுதான் கல் அரியாது. அச்சுக்கல்லு அதுல அந்த கல்லே அந்த ஒரு டிசைன் ஓட்டியா அந்த கோல் அந்த சுவருக்கு செய்யக்கும் அதே அச்சு எடுத்துதான் அச்சு போட்டு அந்த கல்லை அறிவார்கள். அதாவது ஒரே மாதிரி உங்களுடைய வினையும் பார்க்க ஒரே மாதிரி அச்சு இருக்கா, நீங்க வெள்ள நாங்க கருப்பு. ஒரு சொல்லுவார் ஒரே அச்சு இருக்கணும், ஒரே முகமா இருந்தா இரண பிள்ளையாக சொன்ன மாதிரி எல்லாட்டிக்கு ஒரே இந்த சகோதரங்களும் அப்படி ஒரே மாதிரி இருந்தா இது வேறு சரியா தகப்பன் மாதிரி ஒரே அச்சா இருக்குது, அம்மா மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லுவாரு. அச்சுல வார்த்தை ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல, என்னது அச்சுல வார்த்தை என்னமோ போலி அச்சுல வார்த்தை அச்சு வார்த்தை ஏதோ ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, வருது இல்லை.
சரி நேவி பிலிப் சொல்லுங்க. வணக்கம் மாணவர்களுக்கும் கன்னடா மாணவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். மாமுக பொறிச்சொல் என்று அச்சு என்னுடைய பொறிச்சொல் அச்சு 1016 அச்சு. அடையாளம், உயிரெழுத்து, வண்டி அச்சு, எந்திர அச்சு, உடம்பு, வலிமை, அச்சம், துன்பம் என்றெல்லாம் இந்த அச்சு வருகின்றது. அடையாளம், ஒருவரை அடையாளப்படுத்துற ஒருவரை பார்த்து நாங்க சொல்லுவோம் இவர் சத்தியா அவரை போலவே இருக்கிறார், அசலா அச்சில வச்சா போல அச்சு பார்த்தா போல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அடையாளப்படுத்துறது. மற்றது இந்த அச்சு வெள்ளம் இருக்குதானே, அந்த அச்சு வெள்ளம்னு சொல்லுவாரு. அந்த வட்டமா இருக்கிறத அச்சு வெள்ளம்னு சொல்லுவாரு. ஒரு பாட்டு இருக்குதானே, அச்சு வெள்ளம் அடிச்சு போட்டு பொங்கல் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு. அச்சு வெள்ளம் பச்சரிசி குத்தத்தாவே. மற்றது வண்டி அச்சுன்னு சொல்றது, அந்த வண்டி உருண்டோட அச்சாணி தேவை என்ற ஒரு பாட்டு இருக்குதானே, வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. உருண்டோட அச்சாணி தேவை, அந்த வண்டிக்கு அந்த சக்கரத்துக்கு அந்த அச்சாணி வச்சா. சரியா, நீங்க அச்சாணிக்குள்ள போறீங்க, பச்சுக்குள்ள வாங்க. அச்சுதான், அதுவும் அச்சுதான் வாணி, அச்சாணி அச்சுதான். அதுவும் அச்சுதான். மற்ற தசரதன் போருக்கு போகும்போது கைகேயி வில்லங்கமா ஒட்டி வண்டியில ஏறினவன் தேர்ல தாண்டா. அந்த அப்ப அதுவும் ஏறிட்டு அவன் ஏறின அவன் பின்னுக்கு இருக்கிறான், தேர் ஓடிக்கொண்டிருக்குது. இவன் அந்த அச்சு உடைஞ்சு முறிஞ்சு வண்டி கூட சாயிற நேரத்துல இவங்க தன் கைவிரல அந்த அச்சுக்கு பதிலாக அந்த கைவிரலை போட்டதால அந்த தசரதன் அந்த போருக்கு போய் வெண்டுட்டாரு. வெண்டுட்டு பிறகு வந்ததுக்கு பிறகு பார்த்தா இவன் மயங்கி அப்படியே விழுந்திருக்கிறா. கைகேயி மயங்கி விழுந்த உடனேக்கே அதுக்கப்புறம் அந்த வரம் கொடுத்ததும் அவன் அந்த கையில விழுந்த வச்சதான அச்சு வச்சு அதை செய்தது அவர். அதுவும் அச்சுன்னு தான் சொல்றது. பிறகு அச்சு கூடம், இந்த புத்தகங்கள் பத்திரிகைகள் அதுகளை அடிக்கிறது அச்சு கூடம் இருக்கு, அது அச்சு கூடம்னு சொல்லுவான். எழுத்துக்களை கோர்த்துதான் அச்சு கோர்த்துதான் அந்த புத்தகங்களை செய்வாரு. அந்த அச்சு கூடத்துல எழுத்துக்களை ஒவ்வொரு கட்டையாக வச்சு அந்த எழுத்துக்களை சேர்த்து அச்சுக்களை சேர்த்து தான் அந்த புத்தகம், அந்த எழுத்துக்களை சேர்த்து அந்த புத்தகங்களை அச்சடிக்கிறது. இது அந்த காலத்துல பாட்டு அச்சடித்த காகிதங்களை அடுக்கடுக்கா சுமந்து கொண்டு பள்ளிக்கு போன காலங்கள் இருக்கு. காகிதங்கள் புத்தகங்களை சுமந்து கொண்டு பள்ளிக்கு போன காலம். இப்ப நாங்க இன்டர்நெட்டுக்குள்ள இப்ப பார்த்து படிக்கிற காலங்கள் சொல்லுவாங்க. இந்த அச்சு அவ்வளவுதான் அசல் அச்சு பார்த்தா போல இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொன்னீங்க? அச்சு ஒரு பழமொழி அச்சுல வார்த்தை சம்திங் ஏதோ சொல்லுவார்கள். அச்சு இல்லாம தேரோட்டி அகமுடையான் இல்லாமல் பிள்ளை பிறக்குமான்ற ஒரு அச்சு பலகாரம் கூட இல்லையா? அச்சு பலகாரம் கிறிஸ்மத்துக்கு கூட இல்லையா தரும் அச்சு பலகாரம். விருப்பம் அச்சு கொக்கீசத்தான் சொல்றீங்க. இல்ல கொக்கீஸ் இல்ல சுப்பி சோயி அது மச்ச பலகாரம் சொல்றது. டிசைனா இருக்கும், கம்பி போட்டிருக்கும். அது கொக்கீஸ் அது கொக்கீஸ் அதுக்கு மேலே என்ன ஓடி இருக்கா? சிப்பி சோகியத்தான் நாங்கள் அச்சு பலகாரம் பண்றோம். பணியாச்சி ஊத்துறது நாங்க சோகி செய்வோம் தான். அந்த சோகி செய்யும்போது அந்த காலத்துல அந்த அச்சுகள் பலகையில எல்லா விதமான அச்சுகளும் இருக்குமா. அந்த மாவு அதில் வச்சு விட்டுனா அதில் உள்ள அச்சு அப்படியே பதிஞ்சு அந்த மாவுல பதிஞ்சு அந்த பலகாரத்துக்குள்ள போட்டா எண்ணெய்களை போட்டா அந்த அச்சோடைய அந்த பலகாரம் பார்க்க அழகாக அச்சு பலகைன்னு சொல்லுவாரு போல. இப்படி அப்பா மாதிரி அப்படியே ஊற்றி அச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அம்மாவும் அப்ப அச்சுல வாட்டா போல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையும் சொல்லுவேன் பாணி, ஐயா மாதிரியே அச்சாரு அச்சு வச்ச மாதிரி. என்னன்னா நிறத்துல கூட அப்படி கேட்கும். அப்படி அம்மா சரியான பால் வெள்ள ஐயா இருண்ட கருப்பு. அப்ப என்ன, அப்ப நான் சரியான கருப்பு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, வலிச்சிட்டீங்க. ஆனா பாலனா போட்டாரு ஒரு போடு. அபிராமிய பார்த்து அப்படியே அப்பா வாணி சொல்றது
ஜெசி மணியக்கா அன்றைக்கு பாலன் அண்ணா சொன்னார் உங்களோட மகன் அப்படியே அதிபர் மாதிரி தானு சொன்னார். சரியா? அப்ப நான் எல்லாரும் அப்படித்தான் சொல்றேன்னு நான் விட்டுட்டேன். அப்ப எங்க பார்த்தேன்டா அங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன்டா எங்க பார்த்தேன். அப்ப உறவுகளுக்கெல்லாம் பார்த்துருக்கிறார், அவருக்கு தெரியாது. அப்ப நான் கொஞ்ச நேரம் ஜோதிச்சு போட்டு இல்லையே வருகளை நாங்க அவர் வரவே இல்லை தானே போட்டோக்கே ராவியாக்கள் எல்லாமே இல்லை. போடையில அந்த படங்கள் இருந்தது, ஆனா போடையில ஒரு படம் இருந்தது, அதை போட்டு விடுங்க, பிரச்சனை இல்லை. இளையவர்கள் அப்ப அத அது நான் போட்டேன், எல்லாரும் உள்ள இருக்கிறது அது எல்லாரும் இருக்கிறத பார்த்தேன், சந்தோஷமா இருந்தது. அப்போ ஒரு ஆள் கேட்டாரு இங்கே அபிராமியை காண முடியும். அப்புறம் நானும் பார்த்தேன், நாங்கள் அபிராமி இல்லை தானே. அப்போ அபிராமி எங்கே போனவர்? மற்ற அபிராமி ருத்ரசானால நானும் பார்த்தேன். அவ படம் எடுத்திருக்கிறா போடியாண்டு நான் எனக்கு கட்சி இல்ல இல்ல அவர் இல்ல இல்ல இந்த படம் வந்து அவர் அடுத்தவர் தெரியல இருக்கலாம். நடாமோனவர்கள் பக்கத்துல நிக்கிறது. அப்ப நான் கேட்டேன். அப்ப ரெண்டு கேட்க நவல இதே கதைக்க வந்தா கதைங்கோ, இல்லாட்டி வீட்டுல விட்டுட்டு விட்டாதீங்க. அப்ப நான் கேட்டேன் ரெண்டு கேட்க என்ன அப்படியே அதிபர் மாதிரி தானே என்னன்ட்டு. அதுக்கு பிறகுதான் பார்த்தா அபிராமி நாங்க மூன்று நிக்கிறோமல்லோ இவர் பார்த்தாரு. அதுதான் அப்ப ஒரே மாதிரி என்றா கலர்லயே வித்தியாசம் அங்க. மற்றது குடும்பத்துல உழப்ப மட்டும் இல்ல, மாமா மாதிரி மருமகள் உண்டு. அது வேற விஷயம். ஒரே மாதிரி இருக்கிறார். பார்த்தா இல்ல அவன் திரும்ப பார்த்தாரு இல்ல இவர்கள் இல்லை தானே, இவர்கள் ஒருத்தர் வர இல்லை, வேற மேஜர் எடுத்த வடிறாங்க. அப்புறம் கேட்டுறாவே இவ்வளவு எடுத்துருக்குறீங்க நானும் இதுக்குள்ள நான் நீங்க வர இல்லை, நீங்க ஒரு மேஜர் எடுத்துக்க, நாங்க போட்டோ எடுக்கிற பிளான்ல போல தானே, அப்படியே போக வராக்களை ஜாயின் பண்ணது தானே அப்படின்ட்டு போச்சுது. நல்லா போச்சுது படங்களும் எல்லாம். அது பேர் பக்கத்தில் நிற்கிறோட யாருன்னு கேட்டிங்கண்டா இவர் சிவானந்தராஜா அவர் வைஃப் தான் வந்தது. பார மிருதுலாவை கேட்டார்கள், வர இல்லை, அவர்கள் வர இல்லை, அவர்கள் 2 பேர் தான் வந்தது. அப்போ பழைய ஆக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தது வந்தது, பிள்ளைகளும் சந்திச்ச சந்தோஷம். அப்படியே போச்சு. பாலனோட ஜோக் தான் இது. இப்படி சந்தர்ப்பங்கள் அமையும். கௌரி கிட்ட இல்லையோ தூரம் இருந்தது. கௌரியின் இடம் தூரம். நாங்கள் சிவாஜிச்சராக்கள் சிவாஜிச்சரம் போனாங்க. அப்ப 1.5 மணித்தியால போறதுக்கு வாசல்ல சுவிஸ்ல இருந்து இங்கே வரணும். சந்தோஷமா இருந்தது. நல்லா இருந்தது பார்க்க. பழைய ஓபிபிஸ் எல்லாம் சேர்ந்தது இன்னும் சந்தோஷமா இருந்தது. பெரிய சந்தோஷம் தான். அழகா இருந்தது. ஆனா படத்துக்கு நான் எல்லாம் அதுல கொமெண்ட் ஒன்றும் போட இல்லை. படம் பார்த்தேன் போட இல்லை. அதை அழிச்சு கொண்டே இருக்கணும். இந்த போட்டோக்கள்ன்றது ஒரு பொக்கிஷம் தான். இப்ப இவ்வளவு பேரையும் அதுக்கு எதிர்பார்க்க இல்லை உண்மையில. அதனால சந்திச்சது அன்னைக்குள்ள ஒரு சந்தோஷம் தான். பிள்ளைகளை இப்போ பெரியாக்கள் தான் இதுன்றது, பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து வந்தது ஒரு சந்தோஷமா இருந்தது. ரோஹித் உண்டு, அர்ச்சிதா உண்டு, அபிராமி, ராகவி, மற்றவருக்கு என்ன பேர்? அபிநயா, ராகவி, அபிராமி, எவ்வளவு பேரும், தினா, திவீன். அவரே வித்தியாசமா இருக்கிறாரு. தர்ஜினி மூத்த மகன் தானே, தலைமுறை வளர்த்த இல்ல, தலைமுறை வளர்த்தவர் தான் தினா. மற்றவர் திவின் வந்த மூத்தவர் அவர் மெலிஞ்சு போனார். திவின் தானே பர்த்டே 21. தினானு தான் பர்த்டே, திவின்க்கு 23. அவர் மாறி. ஓகே, அது சரியான வித்தியாசம். எல்லாம் வித்தியாசமா இருந்தார்கள். நல்லா மெலிஞ்சு தாங்களே பாக்குறது தெரியுன்றது. ஆனா அவர்கள் யோகா செய்யறவர் தானே மெயின்டைன் பண்ணிடுவீங்க. இல்ல அவர்கள் மட்டுமில்ல, எல்லா பிள்ளைகளும் வித்தியாசமா தான் இருக்கிறாரு. தங்கள்ல கவனம் இப்ப. அப்படி போச்சு, நல்லா இருந்தது, சந்தோஷம். அபிநயாவும் அப்படியே தெரியுது, வித்தியாசம் தெரியல. ராகவி சரியான மாற்றமாக இருந்தது எனக்கு பாக்க.
மற்றவ காணையில இல்ல இல்ல வித்தியாசம் வந்து அந்த தலைமுடிகள் ஸ்டைலுகள் அதான் அதான் மற்றபடி இல்ல முந்தி சின்ன அவதான் வந்த மாதிரியும் இப்ப திடீரென பார்க்க பெரிய வளர்ந்த மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி யூனிவர்சிட்டி முடிச்சிட்டாரா? இல்ல இல்ல படிச்சு கொண்டிருக்கிறார்கள். மற்றவர் ஒருவர் வேலை செய்கிறார், மற்ற 2 பேரும் படிப்பு வேலை என்று இருக்கிறார்கள். ரைட்டு போச்சு. சரி வணக்கம் பாணி. அச்சு நிறவுக்கு வர கவிதை நேரத்துக்குள்ள சொல்லலாம். நன்றி வணக்கம். ஓமாங்கோ கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கொண்டாடி கொண்டிருக்கிறது என்ன ஒவ்வொரு இடமா சென்று பார்த்து கொண்டிருக்கிறவ சாப்பிட்டவ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு பொறிச்சொல்ல சொல்லுவோம் என்று வந்தேன். நீங்க கதைச்சு கொண்டிருந்தீங்க, சொல்லவா? நீங்க கதைச்சு கொண்டு இருந்தபடியே நாங்க காய்ச்சி கொண்டு இருந்தோம். நீங்க வீட்டுல வச்சு கொண்டு இருந்தீங்க, நாங்க பாமூத்துல வச்சு கொண்டு இருந்தோம். வாங்க. அச்சு அச்சு 850வது அச்சு. அந்த சூரியன் அச்சு விலகி இப்போதெல்லாம் இனி அந்த நேரங்கள் வந்து கெதியா போறதுன்ற சொல்லி இதுல வாசிச்சேன். அது உண்மை பொய் அதை பற்றி தெரியாது. நேரங்கள் கெதியா விரைவாக போகுதாம், ஒரு குறைந்த நேரங்கள்ல செகண்டுகள் கூடிக்கொண்டு போகுதுண்டு. மற்றது எங்கள் வீட்டு சகோதரங்களை பார்த்தா ஒரே அச்சுல பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவார்கள். தெரியாதவர்களும் இந்நேரம் ஒன்று கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு அச்சு. மற்றது அந்த அச்சு போட்ட துணிகள் இருக்குத்தானே, அச்சு போட்ட துணிகள். மற்றது பழைய காலத்துல அச்சடிச்சு தான் அந்த பேப்பர்களை எல்லாம் புத்தகங்களை எல்லாம் அடித்தார்கள். இப்போது எல்லாம் வேறு விதமாக இலகுவாக அடிக்கிறார்கள். மற்றது அந்த தட்டு அச்சில் நான் பழகினான். அட்வான்ஸ் லெவல் செய்து போட்டு தட்டச்சு படிக்க போனாங்க. அதுண்ட அந்த ரிவனை இழுத்து கொழுவைக்கு சிவப்பும் கருப்பும் அந்த நாடா இடக்கிட அறந்து போடும். அதை கொழுவுறதுலேயே கஷ்டப்பட்டிருப்போம். இப்ப அந்த அச்சு இயந்திரங்கள் எல்லாம் காண முடியாம இருக்கிறது. ஆனா நேற்று முந்தின நாள் பார்த்தேன்னு ஒரு படம் உண்டுல அந்த அச்சு பதிக்கிறார். அதுல புத்தம்புது மிஷினை கொண்டு வந்து வைப்படுது. அந்த பழைய காலத்து இதைத்தான் காட்டுப்படுது. தேப்பண்டா இது. மற்றது அச்சு பலகாரம் நாங்கள் ஊரில் இருக்கும்போது அடிக்கடி ஒவ்வொரு அந்த விதர வேலைகளை பின்னேரங்களில் சகோதரங்கள் சேர்ந்து காசை போட்டு கச்சான் வேண்டுவோம். அதே போல அச்சு பலகாரம் கூடுதலாக செய்வோம் வீட்டில. அது இலகுவாக கெதியாக செய்யலாம், மாவை போட்டு செய்கிறது. அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்தது. அச்சு இஞ்சையும் இருக்கிறது, என்னட்ட அச்சு 2 அச்சு இருக்கிறது. ஆனா செய்வது குறைவு இப்போதெல்லாம். அந்த அச்சு பலகாரம் கலரா விட்டவானி அந்த மாவுக்கு 2 முட்டையை நல்லா அடிச்சு போட்டு அதோட கலந்து போட்டு தோச்சு எடுத்து இலகுவாக கலந்து விடும். நன்றி நன்றி. வருகின்றது வாணி வீட்டுல அச்சு இருக்குதான், மாடுதான் இல்ல வைக்கிறோம். மாட்டு வண்டி இல்ல போன காலம். என்ன மாட்டு வண்டி அச்சிக்க வச்சிருக்க. நன்றி. நிறவுக்கு வருகின்றது அச்சு அச்சு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எனக்கு